வடக்கில் மீள்குடியேற்றம் தொடர்பில் தொடர்ந்தும் வலியுறுத்தப்பட்டு வருகிறது. ஒரு சாரார் இதனை வலியுறுத்துவதும் மறுசாரார் அவற்றை மறுதளிப்பதும் தொடர்ந்தும் இடம்பெற்று வரும் விடயங்கள். இந்த நிலையில் முன்னர் மக்கள் பெருமளவில் வாழ்ந்த நிலப்பரப்புகள் இன்று ஆள் ஆர்வமற்ற பிரதேசமாக மாறியுள்ளதனை காண முடிகிறது. வவுனியா அலநாட்டிய குளம் கிராமமும் இதற்கு விதிவிலக்கல்ல. 1984 ஆண்டுக்கு முன்னர் இந்த கிராமத்தில் சுமார் 75 குடும்பங்கள் வாழ்ந்துள்ளனர். ஆனால் இன்று இவர்கள் வாழ்ந்த இடம் பச்சை காடுகளாய் காட்சி அளிக்கிறது. இப்போ இடம்பெயர்ந்து போய் வேறு வேறு இடங்கள்லாம் போயிருந்து இப்போ வன்னியெல்லாம் போய் நாங்கள்லாம் வந்த இடம்பெயர்ந்து இருந்து இப்போ இங்கே வந்துக்கலாம். எங்களுக்கு எந்த உதவியுமே இன்னும் செய்யலை. இந்த கிராமத்தில் ஒரு அதாவது அடிப்படை வசதி என்றதே இல்லாமல் தான் இன்றைக்கு இந்த கிராமம் இருக்குது. இந்த இடத்துல எந்த ஒரு உதவியுமோ எந்த ஒரு நிறுவனமோ எந்த ஒரு அரசாங்க இதுவுமே எங்கள் இடத்த வந்து பார்ப்பது கிடையாது. எந்த இதை வந்து திருப்பி இப்போ ஏன்னு சொன்னால் இப்போ நாங்கள் தனியாக இருக்கோமே இல்லாது ஆன முறையில இப்ப எல்லாம் அழிஞ்சு போன கிராமத்தை நாங்க இப்ப கட்டி எழுப்புறோம்னு சொன்னா ஒரு நிறுவனமோ இல்லாட்டிக்கு ஒரு அரசாங்க உதவியில கிடைச்சாதான் திருப்பியும் அந்த மக்கள் இந்த இடத்துல வாழக்கூடிய மாதிரி இருக்கு. இந்த கிராமத்தில் மீண்டும் மீள்குடியேற அலநாட்டிய குல மக்கள் விரும்புகிறார்கள். ஆனால் இந்த கனவு இத்தை வரை நனவாகாமல் தொடர்கிறது. இந்த மீள்குடியேற்ற நடவடிக்கைகள் தொடராத விடத்து வவுனியாவிலே அமைந்துள்ள இவ்வாறான பூர்வீக கிராமம் அழிவடையும் என்பதிலே எவ்வித சந்தேகமில்லை. எந்தவித அபிவிருத்தியையும் காணாமல் தூர்ந்து போயுள்ள இந்த கிராமத்திற்கும் முன்னர் அங்கு வாழ்ந்த மக்களுக்கும் மீள் வாழ்வை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டியது உரிய அதிகாரிகளின் கடமை அல்லவா? மீள்குடியேற்ற அமைச்சரே, இது உங்களின் கவனத்துக்கு.